ரிஷி, இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஊர்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுல 2 மேட்ச்லயுமே ஒரு டீம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஈஸியா வின் பண்ணுச்சுன்னு சொல்லுவோம். பட் இங்க எப்படின்னா ஈஸியா தோத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இந்தியா ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தமா தோத்துச்சா இல்ல டீமோட டீம் ஸ்ட்ராட்டஜி சரியில்லையா? டீமோட ஸ்ட்ராட்டஜி தான் சரியில்லை. இப்போ செலெக்ஷன்ல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் டே சீரீஸுக்கு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரவீந்திர ஜடேஜாவை எடுக்காம இருந்தது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரவீந்திர ஜடேஜாவை எடுக்காம இருந்தது மிகப்பெரிய மிஸ்டேக். அண்ட் பும்ரா பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு வந்து பும்ராவை எடுத்திருந்தாங்க. இந்த டூருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டூர். ஆஸ்திரேலியாங்கிறது மிகப்பெரிய டீம் இல்லையா? இதுல பும்ராவை எடுத்திருக்கணும். ஸோ அது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். அதாவது மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பும்ராவை எடுக்காம இருந்திருந்தாங்க. தேர்ட் மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஆல்ரெடி 181 விக்கெட் எடுத்திருக்காரு ஒன் டே மேட்சஸ்ல அவருடைய டோட்டல் இதுல. அவரை வந்து டீம்ல எடுக்காம இருக்காங்க. சோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஜாம்பா வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் குல்தீப் யாதவ் டீம்ல எடுக்காம இருந்ததுனால இந்தியா தோத்துட்டாங்க. சோ இந்த டீம் வந்து ஆல்ரவுண்டர்ஸே ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேட்ஸ்மேன் வேணுங்கிறதுல ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க. பட் விக்கெட்ஸ் எடுக்கணும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட 10 விக்கெட்ஸும் எடுக்கிறதுக்கான பவுலர்ஸ் வந்து டீம்ல கிடையாது. இப்ப முகமது சிராஜ் வந்து விக்கெட் எடுக்கலைன்னா, அண்ட் அதே மாதிரி ஹர்ஷிப் சிங் விக்கெட் எடுக்கலைன்னா வேற பவுலர்ஸ் கிடையாது. இப்போ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அதே மாதிரி அக்சர் பட்டேலால வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்க முடியாத பவுலர்ஸ் அவங்க வந்து ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எக்கனாமிக் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பட் விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் வந்து குல்தீப் யாதவ் இல்லாம இருந்ததுதான் மிகப்பெரிய ஃபேக்டர் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு பவுலர்ஸ் இல்ல அப்படின்றத தாண்டி பேட்ஸ்மேன் சைடும் பார்த்தோன்னா இப்போ விராட் கோலி மாதிரியான ஆட்கள் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். பட் அவரே பார்த்தோன்னா விராட் கோலியே பார்த்தோன்னா 2 மேட்ச்லயுமே டக் அவுட். ஸோ மேபி அவரே ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுது. அவர் ஆக்சுவலி அவர் லண்டன்ல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் லண்டன்ல இருந்து அந்த மேட்ச் பிராக்டிஸ் இல்லாம இருக்காரு. இப்பதான் அவருக்கு வந்து மேட்சே கிடைக்குது. ஒன் டே டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ ஒன் டேல மட்டும் தான் அவர் இருக்காரு. மேபி அவருக்கு வந்து மேட்ச் டைம் தேவைப்படும் நினைக்கிறேன். அவர் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல அவரே யோசிப்பாரு. கண்டினியூஸா வந்து டக் அவுட் ஆகும்போது நான் டீம்ல இருக்கணுமா வேண்டாமா, கண்டினியூ பண்ணணுங்கிறத வந்து அவர் தான் யோசிக்கணும். ஹீ இஸ் த பெஸ்ட் டிசிஷன் மேக்கர் ஃபார் ஹிஸ் கிரிக்கெட்டிங் கரியர். ஸோ அதனால தெரியல எனக்கு அவரோட லைஃப் கிரிக்கெட்டிங் லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஹீ ஷுட் டேக் தி டிசிஷன் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு ரிமார்க்கபிள் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஸோ அவரே இந்த டூர்ல சுத்தமா அவரை சேர்த்துக்கவே இல்லை. அதுக்குமே என்ன ரீசன் அப்படின்றது இல்லை. ஏன்னா அவரே ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரோ அப்படின்ற ஒரு பர்செப்ஷன்ல ஒதுக்கி வச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. அவர் வந்து இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சீரீஸ்ல டெஸ்ட் சீரீஸ்ல அவர் கலந்துக்கல. ஹர்திக் பாண்டியா டீம்ல இல்லாததுனால டீமோட பேலன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஹர்திக் பாண்டியா இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த குல்தீப் யாதவும் எடுக்கல. ஸோ எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணுங்கிறதுக்காக. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய டீமோட பேலன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாமனால டீமோட பேலன்ஸ் கரெக்டா போகல. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் இந்தியா கண்டினியூஸா ஃபெயில் ஆகுது. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஸ்திரேலியன் அண்ட் இந்தியன் டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியா சர்டன் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமா தான் ஸ்டில் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது மேபி அவங்களோட மூவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாமோ? எஸ், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் அண்ட் பவுலர் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க பேட்டிங் அண்ட் பவுலிங். ஆஸ்திரேலியா வந்து ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. எப்படி எந்த பிளேயருக்கு வந்து அட்டாக்கிங் பண்ணணும், எந்த பிளேயருக்கு வந்து டிஃபென்சிவ் பண்ணணும், அண்ட் எந்த பிளேயர் எப்படி விக்கெட் எடுக்கணுங்கிறதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்மார்ட்டா இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேசலோட வந்து இனிஷியலியே அந்த ஓவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்மார்ட் திங்கிங். அண்ட் ஜாம்பா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியாவில் விளையாடக்கூடிய மேட்ச். அதனால ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை கண்டைன் பண்றதுக்கான பவுலர்ஸ் இந்தியா கிடையாது. ஸோ இந்தியா வந்து லெஸ் ஸ்மார்ட்டர் தான் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டரா இருந்ததால தான் ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க.